கடந்து முடிஞ்ச பிப்ரவரி மாதத்தில் நம்ம தமிழ் சினிமாவில் 18 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 18 படங்களுடைய லிஸ்ட்டையும் அந்த படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆனதா இல்லை ஃப்ளாப் ஆனதா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. பிப்ரவரியோட முதல் வாரமான 6ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஒரே ஒரு படம் நம்ம அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி. மகிழ் திருமேனி டைரக்ஷன் பண்ணியிருக்கும் இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன் தயாரிச்சிருக்காங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது ஒரு சில காரணங்களால் பிப்ரவரிக்கு தள்ளி போயிடுச்சு. இந்த படத்தில் அஜித் அவர்களுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிச்சிருக்காங்க. அர்ஜுன், ஆரவ், ரிஜினா கேசண்டர் ஆகியோர் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்காரு. ரெட் ஜெயன் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரசிகர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் அதிகமாக கிடைச்சது. ரொம்பவே குறிப்பிட்ட சில விமர்சகர்கள் மட்டும்தான் இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம அஜித் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. அவரை வச்சு மோஸ்ட்டாக மாசான படங்களை தான் டேரக்டர்கள் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் மகிழ் திருமேனி அதை விட்டு கொஞ்சம் விலகி கதைக்கு ஏற்ற மாதிரி அஜித் அவர்களை எமோஷன் அண்ட் ஆக்ஷன் கலந்த ஹீரோவாக பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் அது தியேட்டர் ஆடியன்ஸ் மத்தியில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். உலகம் முழுவதும் 138 கோடி வரை இந்த விடாமுயற்சி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. எதிர்பார்த்த விமர்சனங்கள் கிடைக்காததால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் அண்ட் டிவி ரைட்ஸை பெரிய தொகைக்கு வித்திருந்தாலும் லைகாவுக்கு தியேட்ரிக்கலா விடாமுயற்சி ஃப்ளாப் தான். ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படத்துக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்த 2வது வாரம் 14ஆம் தேதி 9 படங்கள் ரிலீஸ் ஆனது. லவ்வர்ஸ் டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சியோட எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த டேட்டில் ரிலீஸ் ஆக வேண்டிய சில படங்களும் 14க்கு தள்ளி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் 9 படங்கள் வந்திருக்கு. இந்த 9 படங்களில் முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2K லவ் ஸ்டோரி 1, பேபி அண்ட் பேபி, ஒத்த ஓட்டு முத்தையா, ஃபயர், இந்த 4 படங்கள் தான் சொல்லலாம். இதில் 2K லவ் ஸ்டோரி படத்தை சுசீந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சிட்டி லைட் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தனஞ்சயன் ரிலீஸ் பண்ணார். ஹீரோ ஜெகபீர் இந்த படத்தில் தான் ஹீரோவாகவே அவர் அறிமுகமாகிறாரு. மீனாட்சி கோவிந்தராஜன் அண்ட் பாலசரவணன் ஆகியோர் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. தமிழ் சினிமாவில் ரெகுலராக எடுக்கப்படுற ஸ்டோரி தான். அதில் 2K அப்படிங்கிற ஒரு லேபிளை மட்டும் ஒட்டியிருக்காங்க. 2K கிட்ஸோட லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி டீட்டெயில்டாவோ இல்லை புதுசாகவோ இந்த படத்தில் எதுவுமே இல்லை. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்தது பேபி அண்ட் பேபி. ஜெய், சத்யராஜ், யோகி பாபு, பிரக்யா நகர் ஆகியோர் லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படத்தை பிரதாப் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் எடுத்திருக்காரு. யுவராஜ் ஃபிலிம்ஸுங்கிற நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஒரு காமெடி ஃபிலிமாக தான் இந்த படத்தை முழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாததால் நெகட்டிவ் அண்ட் மிக்சடான ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படமும் ஃப்ளாப் தான். அடுத்தது ஒத்த ஓட்டு முத்தையா. கவுண்டமணி அவர்களை வச்சு சாய் ராஜகோபால் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. யோகி பாபு கூட இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒத்த ஓட்டு முத்தையா ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்த படம் ஃபயர். பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை JSK ஃபிலிம்ஸ் கார்பரேஷன் தயாரிச்சிருக்காங்க. அண்ட் அதோட ஓனர் JSK சதீஷ்குமார் தான் இந்த படத்தை டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. சாந்தினி, மீனாட்சி அதாவது ரச்சிதா, சாக்ஷி அகர்வால் ஆகியோர் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஸ்னீக் பிக் எல்லாமே கொஞ்சம் கிளாமராக இருந்ததால் இந்த படத்துக்கு மீடியா வெளிச்சம் அதிகமாக கிடைச்சது. அண்ட் சோசியல் மெசேஜ் இருக்குன்னு சொல்லி இந்த படத்தை ப்ரொமோட்டும் பண்ணாங்க. பட் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிக்சடாக தான் வந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப் தான். இந்த படங்களோட ரிலீஸ் ஆன காதல் என்பது பொது உடைமை, ஸ்ரீகாந்த் ஹீரோவாக நடிச்சிருக்கும் தினசரி, கண்ணீரா, அது வாங்கினா இது இலவசம், 9 AM to 9 PM வேலண்டைன்ஸ் டேன்னு ஒரு 5 படங்கள் ரிலீஸ் ஆனது. இந்த 5 படங்களுமே ஃப்ளாப் தான். மொத்தத்தில் 2வது வாரம் ரிலீஸ் ஆன எந்த படமும் ஹிட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். இதில் காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிற படத்துக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸை விமர்சகர்கள் எழுதியிருக்காங்க. அடுத்தது 3வது வாரம். தனுஷ் டைரக்ஷனில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் டிராகன் மற்றும் அப்புக்குட்டி லீட் ரோல் பண்ணியிருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு 3 படங்கள் ரிலீஸ் ஆனது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அண்ட் டிராகன் இந்த 2 படத்துக்குமே எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருந்துச்சு. இதில் நீக் படத்தை தனுஷ் டைரக்ஷன் மட்டும் பண்ணலை, அவரே தான் ப்ரொடியூசரும் கூட. இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கும் பவிஷ் நாராயண் தனுஷ் அவர்களுடைய சிஸ்டர் பையன். அதனால தான் அப்படியே அவரை மாதிரி இருக்காரு. மேனரிசம் கூட தனுஷ் மாதிரியே இருக்குது. இவர் கூட அனிகா சுரேந்திரன், மேத்யூ தாமஸ், பிரியா பிரகாஷ் வாரியர் ஆகியோர் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. எங்கேஜ் லவ்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். தனுஷ் அறிமுகப்படுத்தும் போதே இது ஒரு யூஸ்வல் ஸ்டோரின்னு சொல்லிட்டாரு. அதே போல தான் படமும் இருந்தது. விமர்சனங்கள் இந்த படத்துக்கு மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பெருசாக பிக்கப் ஆகலை. 8 கோடிகள் கூட இந்த படம் கலெக்ஷன் பண்ணல முழுசா. பாக்ஸ் ஆஃபீஸில் நிலவுக்கு இனிமேல் என்னடி கோபம் ஃப்ளாப்பு. அடுத்தது டிராகன். அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை AGS ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அனுபமா அண்ட் காயடு லோகர் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து இதுக்கு முன்னாடி டைரக்ஷன் பண்ண படம் ஓமை கடவுளே அண்ட் அதே படத்தை தெலுங்குலையும் அவரே ரீமேக் பண்ணார். லவ் டுடே படத்துடைய வெற்றிக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சிருக்கும் படம் இது. AGS அப்படிங்கிறதுனால ப்ரொமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் அதிகமாக கிடைச்சது. 2 வாரத்தில் 100 கோடிகளை கடந்து இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு.
எப்படியும் 120 கோடிகளை இந்த படம் கடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துடைய பட்ஜெட் 25லிருந்து 35 கோடிக்கு உள்ளதாக இருக்கும். ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து தேட்டரிக்கலாகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துருக்கு. இன்னும் ஓடிடி டிவி ரைட்ஸ் எல்லாம் சேர்த்தா மிகப்பெரிய லெவலில் இந்த படத்துக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இந்த வருஷத்தோட மிக ப்ராஃபிட்டபிளான படங்களுடைய லிஸ்ட்டில் இந்த படமும் ஒரு நல்ல இடத்தை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படங்களோட ரிலீஸ் ஆன பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு படம் பெருசாக இந்த படத்துக்கு தேட்டர்ஸே கிடைக்கல. அப்புக்குட்டி தான் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்தது பிப்ரவரியோட கடைசி வாரம் 5 படம் ரிலீஸ் ஆனது. அதில் முக்கியமான படம் அப்படின்னா அகத்தியா 1, சப்தம், இந்த 2 படங்கள் தான். இதில் அகத்தியா படத்தை பா விஜய் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஜீவா, அர்ஜுன் ராசிகண்ணா இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தயாரித்தது வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல், ஐசரி கணேஷ். இது ஒரு ஹாரர் ஃபிலிமுங்க. இந்த படத்துக்கு பெருசாக எதிர்பார்ப்புலாம் இல்லை. மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான் இந்த படத்துக்கு அதிகமாக வந்துச்சு. முதல் வாரத்திலேயே பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சுங்க. இந்த படத்தோட ரிலீஸ் ஆன சப்தம், பேருக்கு ஏற்ற மாதிரி சத்தமே இல்லாமல் தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆதி ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை அறிவழகன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அறிவழகன் எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமான த்ரில்லர் படங்களை தான் எடுப்பார். அந்த வகையில் சப்தம் ஒளியை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் படம். தமிழை விட தெலுங்கில் இந்த படத்துக்கு அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. பட் பாக்ஸ் ஆஃபீஸில் முதல் வாரத்தில் 3 கோடிகளுக்கும் குறைவாக தான் இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு டு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. மேபி ஓடிடியில் இந்த படம் ஹிட் அடிக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த படங்களோட எஸ்ஏசி லீட் ரோல் பண்ணியிருக்கும் கூரன் அப்படிங்கிற ஒரு படம், ராதாரவி லீட் ரோல் பண்ணியிருக்கும் கடைசி தோட்டா, கிருஷ்ணா ஹீரோவாக நடிச்சிருக்கும் பல்லவபுரம், மன எண் 666 இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனது. இந்த படங்கள்லாம் வந்ததே தெரியல அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் இருக்குது. இந்த படங்கள் தான் பிப்ரவரியில் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள். இதில் 2 திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடிகளுக்கு மேலே கடந்திருந்தாலும் ஒரே ஒரு படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது. அதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண படத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதாவது பிப்ரவரி மந்த்தில். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா செய்திகளுக்கு நம்மளுடைய தமிழ் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.